வணக்கம். இன்றைய செய்திகள் வாசிப்பது ஈஸ்வரன். ராணிப்பேட்டை மாவட்டம் ராணிப்பேட்டை காவல் நிலையத்தில் வன்னியர் சங்கமும் பாட்டாளி மக்கள் கட்சி இணைந்து வன்னியர் சமுதாயத்தை அவதூறாக பேசிய ராணிப்பேட்டை அடுத்த தண்டலம் அம்பேத்கர் நகரைச் சார்ந்த அன்பு என்பவரின் மகன் சுரேஷ் இழிவாக பேசியதை ராணிப்பேட்டை காவல் நிலையத்தில் புகார் மனு அவர் மீது அளிக்கப்பட்டுள்ளது. இந்த புகார் மனுவை மாநில வன்னியர் சங்க செயலாளர் MK முரளி, பாட்டாளி மக்கள் கட்சி ராணிப்பேட்டை மேற்கு மாவட்ட செயலாளர் SP நல்லூர் சண்முகம், மாவட்ட தலைவர் ஆறுமுக முதலியார், மாவட்ட பொருளாளர் அமுதா சிவா, வாலாஜா நகர செயலாளர் பூக்கடை ஞானசேகர் மற்றும் பாரத், ரஜினி, சிவாஜி, தங்கதுரை, பிரகாஷ், மகேந்திரன், பூண்டி மோகன், ஞானவேல், வக்கீல் ஜானகிராமன், மணிவண்ணன், ரமேஷ், கஜேந்திரன் ஆகியோர் மற்றும் தொண்டர்கள், வன்னியர் சங்கத்தின் பொறுப்பாளர்கள், பாட்டாளி மக்கள் கட்சி பொறுப்பாளர்கள் அனைவரும் ராணிப்பேட்டை காவல் நிலையத்திற்கு சென்று புகார் மனு அளித்துள்ளார்கள். 2 நாட்களுக்குள் அவர் மீது கடுமையான சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள். மனுவை பெற்றுக்கொண்ட காவல் அதிகாரியும் அவர் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்தார். வன்னியர் சாதியும் மிக கேவலமாக பேசிட்டு அதை முகநூலில் பதிவு செய்துவிட்டு வன்னிய மக்களுடைய மனக்குமரலுக்கு ஆளாகக்கூடிய அளவுக்கு, இந்த சட்டம் ஒழுங்கு சீர்திருத்தும் அளவிற்கு, சாதி வெறி தூண்டும் அளவிற்கு இந்த பேச்சு பேசிய நபரை உடனடியாக கைது செய்து, உடனடியாக அவரை குண்டர் சட்டத்தில் கைது செய்து சிறையில் அடைக்க வேண்டி அழைப்பை ஏற்று உடனடியாக வந்த அத்தனை இளைஞர்களுக்கும், அனைத்து நிலை பொறுப்பாளர்களுக்கும், வன்னியர் சங்க நிர்வாகிகளுக்கும், பாட்டாளி மக்கள் கட்சியில் இருக்கும் மாநில, மாவட்ட, ஒன்றிய, நகர, பேரூர் மற்றும் இளைஞர்களுக்கும் இந்த நேரத்தில், இனிய நேரத்தில் வருகை தந்து இந்த புகார் மனுவை நாம் காவல் நிலையத்தில் அளித்துள்ளோம். 2 நாட்களுக்குள் அந்த நபர் கைது செய்யப்பட்டு தக்க விசாரணை அடிப்படையில் அவருக்கு தக்க தண்டனை வழங்கப்படாவிட்டால் இந்த மாவட்டத்தில் இனி இது போன்ற சம்பவம் வன்னிய மக்களையோ பிற சாதி சமூகத்தையோ இழிவாக பேசக்கூடிய அளவிற்கு எந்த நபருக்கும் வராத அளவிற்கு, அந்த துணிச்சல் இல்லாத அளவிற்கு முட்டுக்கட்டை போடும் விதமாக பாட்டாளி மக்கள் கட்சியும் வன்னியர் சங்கமும் இணைந்து செயல்பட்டு இந்த மாவட்டத்தில் இதுவரை அமைதியாக இருக்கும் இந்த மாவட்டத்தில் மேலும் அமைதி நிலைநாட்டக்கூடிய அளவுக்கு நாம் அனைவரும் பொறுமையை கடைபிடித்து சட்டம் பார்த்து கொள்ளும், சட்டம் தன் கடமை செய்யும் என்று கூறி இந்த நேரத்தில் வருகிற அத்தனை பேருக்கும் நன்றி 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 என்று தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.